ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ரிட்டன் டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட்டுன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி யூஸ்டு ஒன் வாங்கக்கூடாது, நியூ ஒன் தான் வாங்கணும்னு பிடிவாதமாக வெயிட் பண்ணி ஃபைனலி அமெரிக்கா வந்து 6 மந்தில் இப்போ ஒரு நல்ல கார் வாங்கிட்டோம். எங்களோட கல்யாணத்துக்காக என் ஹஸ்பண்ட் பைக்கை விற்கலாம் அப்படின்னு நினச்சப்போ அந்த பைக்கை வந்து என் ஹஸ்பண்டால் விற்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்களோட மாமா பைக்கை தான் என் ஹஸ்பண்ட் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் காதலிக்கும் போது சொந்தமாக தனக்குன்னு பைக்கு கூட இல்லாமல் மாதம் 20,000 ரூபாய் சம்பளத்தோடு தான் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கல்யாணம் பண்ணாங்க. கையில் இருந்த லேப்டாப்பை விற்று காதல் கல்யாணம் பண்ணி எங்கள் வாழ்க்கையை தொடங்கின நாங்கள் இன்றைக்கி கடல் கடந்து அமெரிக்கா வரைக்கும் வந்து இங்கே ஒரு புது கார் வாங்குவோன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. கார் வாங்கின கையோட பூஜையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சொந்த காரில் போகும்போது தான் இன்றைக்கி அமெரிக்காவே எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அப்படிலாம் இல்லைங்க, சீசன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுக்கு. ஸோ ஹில்ஸ் அப்புறம் போகிற வழி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சினிமா ஷூட்டிங்லாம் வர மாதிரி பிளேசஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதோடு சேர்ந்து சொந்த காரில் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே போனதுனாலே என்னமோ இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. கோயிலுக்கு போய் ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் பூஜை பண்ணோம். பெருசாலாம் காரில் பூஜையெல்லாம் பண்ணல. கீ மட்டும் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அமெரிக்காவில் இந்த 6 மாதமாக குழந்தையும் வச்சுக்கிட்டு கார் இல்லாமல் எங்கேயும் போக வர முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விண்டோ வழியாக மற்ற கார்லாம் போகிறப்ப பார்க்கவே நான் தோணும், எப்போ நம்ம கார் வாங்குவோம் அப்படின்னு. இன்றைக்கி எங்கள் காரை என் ஹஸ்பண்ட் ஓட்டிகிட்டு போகிறப்ப விண்டோ வழியாக பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு லைக்காக கொடுங்க. எங்களை ப்ளஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.